பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே பரபரப்பாக வந்து நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்தெந்த படத்துக்கெல்லாம் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அந்த படமெல்லாம் அட்டு ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆனால் ப்ரொமோஷனே வந்து பண்ணாமல் சைலண்ட்டாக வந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே நீங்கள் எடுத்துக்கங்களேன். சைலண்ட்டாக வந்த படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டு தான். ஆனால் ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு வந்து அதை ஒரு கமர்ஷியல் ஆக்கி அதை ரொம்ப பிரம்மாண்டமாக பில்டப் பண்ணி வந்து பேசும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கடா அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போயிடுதுங்க. இப்போ டாக்ஸிக்னு வந்து ஒரு படம். கேஜிஎஃப் நடித்ததுக்கப்புறமும் பேன் இண்டியா ஆக்டராக வந்து ஆகிட்டாரு நம்ம யஷ். அதுதான் வந்து உண்மையான வந்து விஷயம். அவருக்குன்னு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ராமாயணத்தில் அந்த ராவணா கேரக்டரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதப்போ பார்த்துருப்பீங்க. அதில் ராமரை விட ராவணனை அதிகமாக எல்லாரும் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் நடித்த டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டாக்ஸிக் படம் ரிலீஸுக்கு ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆடியோ லான்ச்சில் சில சமாச்சாரங்கள் நடந்திருக்கு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தில் நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹீமா குரேஷி, ருக்மணி வசந்த், தாரா சுதாரியா இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இது டாக்ஸிக்ங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கில்மா மேட்ரு படம் மாதிரி தான் வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம ஹீரோ யஷ் வந்து பார்க்கக்கூடிய எல்லாரையுமே அதில் ஒரு மாதிரி ஏடாகூடமான சமாச்சாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் கியாரா அத்வானி வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசும்போது சொன்னாங்க, நான் கர்ப்பமானதை முதல்ல யஷ்ட தான் வந்து சொன்னேன். என் புருஷன்ட்ட கூட சொல்ல, ஆனால் நான் யஷ்ட தான் சொன்னேன். என்னை அவர் அவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்னை ஒரு குழந்தை மாதிரி வந்து ட்ரீட் பண்ணாங்க, வச்சாங்க. அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே கீழே கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு தான், சம்மந்தப்பட்ட ஆள் யாரோ அவங்க தானே வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு வந்து ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கே என்ன பேசுவோம் எதை பேசுவோம் அப்படின்னு தெரியாமல் ப்ரொமோஷனுக்காக வாய்க்கு வந்தபடி பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்குது. கடைசியாக அதுவே அவங்களுக்கு ஆப்பில் கொண்டு போய் வந்து முடியுதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.